விபூதி சித்தர் மதுரையவே கலக்கிக்கிட்டு வர்ற இந்த விபூதி சித்தர் உண்மையா பொய்யா இதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மதுரை விபூதி சித்தர் கணக்கம்பட்டிக்கு அப்புறம் இங்கே ரொம்ப ஃபேமஸாக இருக்கார். மதுரை ஃபுல்லாமே இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்கார். இது உண்மையா பொய்யா, இவர் போலியா உண்மையா அப்படிங்கிறத செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு இங்கேருந்து மதுரை கிளம்பியாச்சுங்க. சத்திரப்பட்டிங்கிற ஊருக்கு போயாச்சு. சத்திரப்பட்டி ஊருக்குள்ளே போகாமல் நத்தம் பைபாஸ்லேயே கொஞ்சம் தூரம், அதாவது பாலத்துக்கு மேலே போகாமல் கீழே ஒரு 100 மீட்டர் போனோம்னா விபூதி சித்தர் கோயில் செல்லும் வழி அப்படின்னு ஒரு போர்டு இருக்கும். அந்த போர்டு பாதையிலேயே நம்ம போய்கிட்டே இருந்தோம்னா ஒரு 200 மீட்டரில் தோட்டத்தில் அமர்ந்திருக்காருங்க. இந்த தோட்டத்துக்கு உள்ளே போயிட்டு நான் பாட்டில் யார்ட்டையுமே சொல்லாமல் வீடியோவை ஆன் பண்ணி உள்ளே போயிட்டேன். போனால் அங்கே ஒரு சிவன் கோயில் இருந்துச்சு. அந்த சிவன் கோயில் எதிர்த்தாப்புல இந்த சாமியார் இருக்கார். அதில் பொதி மூட்டை கல் இதெல்லாம் இருந்துச்சு. என்னடா ரொம்ப பனிஷ்மெண்ட்லாம் கொடுப்பார் போல் அப்படின்னு நினச்சிக்கிருந்தேன். அதுக்கு ஆப்போசிட்டில் அன்னதானம், வர்றவங்க பூரா சாப்பிட்டு தான் போகணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு வச்சுருந்தாரு. ஆனால் உள்ளே போகிறதுக்கு முன்னாடியேவும் ஆடிக்கார்லேருந்து அம்பாஸ்டர் கார் வரைக்கும் அந்த இடத்துல தான் நின்றுச்சு. பெரிய பெரிய பணக்காரங்களாம் வந்திருந்தாங்க. எல்லாத்துக்கும் ஒரே மரியாதை, ஒரே ட்ரீட்மெண்ட் மட்டும்தான் அவர் கொடுக்குறாரு. அது ஒரு நல்ல விஷயம். அது வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கும்போது வேலை பார்க்குறவங்க வீடியோலாம் தம்பி வீடியோ எடுக்கக்கூடாதுப்பா, சாமியார் அனுமதி கொடுத்தா மட்டும்தான் வீடியோ எடுக்கணும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு வெளியே வந்தாச்சு. வெளியே வந்தோடனேவும் இந்த போர்டை படிச்சுக்கங்க அப்படின்னாங்க. அந்த போர்டில் என்ன எழுதி இருந்துச்சுன்னா, சாமியார் இவர் சித்தர், இவர் மருத்துவர் கிடையாது, நீங்கள் அவர் சொல்கிறத கேட்டாகணும். அதாவது கல்லை தூக்க சொல்லுவார், பொதி மூட்டை தூக்க சொல்லுவார், அவர் என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரோ அதை நீங்கள் கேட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மணிக்கு அந்த இதில் போர்டில் போட்டுருந்துச்சு. சரி, நான் அதை பார்த்துட்டு நான் உள்ளே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிக்கிருந்தேன். சாமியார் சாப்பிட்டுக்கு இருக்காரு, நீங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் பார்க்க முடியும்னு. இதில் அவங்க ஆளுக்கு ஒரு வாக்கி டாக்கி வச்சுருந்தாங்க. அதாவது இங்கேருந்து அவங்க உள்ளே அலோன்ஸ் பண்ணுறது, அங்கேருந்து இங்கே அலோன்ஸ் பண்ணுறதுன்னு வச்சுருந்தாங்க. ஒருவேளை சாமியாருக்கு சொல்லி கொடுப்பாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. சரி, அதுக்கப்புறம் எந்திரிச்சு நம்ம உள்ளே போகிற நிலமை வந்துருச்சு. நம்ம எந்திரிச்சு உள்ளே போயாச்சுங்க. உள்ளே போயிட்டு சாமியாரை பார்க்குறக்காண்டி உள்ளே போயிருந்தோம். என்ன தம்பி செக் பண்ண வந்திருக்கேன்ற மணிக்கு அவர் பார்த்தாரு. அந்த பார்வையிலே தெரியும்ல, பார்த்தாரு. பார்த்துட்டு வீடியோலாம் எடுக்க நான் அனுமதி தர மாட்டேன், நீ அந்த கல்லை பிரட்டு அப்படின்னாரு. ரொம்ப பேசலை, ரொம்ப பேசாமல் அந்த கல்லை பிரட்டிட்டு நீ என்னை செக் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி சொன்னார். சரின்னு சொல்லிட்டு நான் போய் அந்த நானாக கல்லை பரட்டி பார்க்குறேன். எத்தனை பேர்த்தவனா கூட்டுக்க அப்படின்ட்டாரு. அங்கேருந்து ஒரு 5 பேர்த்த வச்சு நான் பிரட்டுறேன். அதை வீடியோ எடுக்க முடியலை, வீடியோ எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. நானும் பிரட்டுறேன், வைக்கிறேன், பிரட்டவே முடியலை. அதுக்கப்புறம் அந்த பொதி மூட்டையோ என்னமோ அந்த ஒரு துண்டு கணக்காக கொடுத்தாருங்க. அதை அந்த கல் மேலே வச்சுட்டு எடுத்தோனையும் ஈஸியாக பிரட்டிட்டோம். என்னடா இது என்னடா ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ 2வது போய் உட்காந்தேன். உனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைக்காண்டி தான் நீ வந்திருக்க, எதுவும் நினைக்காத, உன் பிரச்சனை தானாக முடியும் அப்படின்றாரு. என்னடா இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. ஏன்னா அந்த கல்லை நகட்ட முடியலை. அடுத்து அந்த துண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் கல்லை நகட்டினா கல் நகலுது. அப்படியே போயிட்டு நானும் உள்ளே போய் அன்னதானம் சாப்பிடுங்க அப்படின்ட்டாங்க. அங்கே போயிட்டு அந்த கல்லை ஒரு 8 தடவை சுற்ற சொன்னாங்க. 8 தடவை சுற்றிட்டு அப்படியே உள்ளே போயிட்டு அன்னதானம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து அப்படியே வெளியே கிளம்பி வந்தேன். வெளியே கிளம்பி வந்ததுக்கப்புறம் இங்கே ஊருக்கு வரேன். நான் இங்கே வர்றதுக்குள்ளே என்னோடய பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. என்னாலே நம்ப முடியலை. அப்போ உண்மையிலேயே அவர் இப்படி இருக்கிறது, சாமியார்லாம் பவர் இருக்கா, சித்தர் அவங்க என்ன இதில் இருக்காங்கன்னு தெரியலை. நான் இங்கே வர்றதுக்குள்ளே என்னோடய பிரச்சனை முடிஞ்சிருச்சு. அடுத்தடுத்து நானும் போகணுன்னு நினைக்கிறேன். நீங்களும் அங்கே ஒரு தடவை போயிட்டு வாங்க. அதாவது ரொம்ப பிரச்சனை இருக்கிறவங்க போயிட்டு வாங்க, பிரச்சனையே இல்லாதவங்க அங்கே போக தேவையில்ல. நானுமே இது வரைக்கும் சாமி, இந்த பூதம் இதெல்லாம் நம்பினதில்லை. ஆனால் இன்றைக்கி நான் பார்க்கல, நான் அங்கேருந்து வர்றதுக்குள்ளே என்னோடய பிரச்சனை ஒன்று சால்வ் ஆகுதுன்னா அது ரொம்ப அதிசயம்தான். நான் அது முடியவே முடியாதுன்னு நினச்சேன். கடைசியில் சால்வ் ஆயிடுச்சு.